எல்லாருக்கும் வணக்கம். நிவிதன் பிளாக்ஸ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலில் இருந்து மற்றொரு காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்ற இடம் துபாய் டேரா என்கின்ற இடத்துல இருக்கின்ற அல்முதீனா ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற முதீனா பார்க். அந்த முதீனா பார்க்குக்கு முன்னுக்கு தான் நான் நிற்கிறேன். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற நண்பர்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அத்தோடு என்னுடைய காணொளிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து லைக் செய்து விடுங்கள். துபாயிலே நிறைய பொழுதுபோக்கு இடங்களை அந்த துபாய் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. கட்டிட காடுகளால் இந்த இடம் நிரம்பி இருந்தாலும் நிறைய பொழுதுபோக்கு மையங்களையும் இந்த துபாய் அரசாங்கம் இங்கே நிறுவி இருக்கின்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஒரு பார்க்குக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் பார்க்கலாம் இந்த பார்க்கில் என்ன மாதிரி இருக்குது, பார்க்கக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நாங்கள் பார்க்கக்குள்ளே எங்களோட அனுபவம் எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். வாங்க. இதுதான் முதினா பார்க்கினுடைய முன்பக்க தோற்றம். இந்த பார்க்குக்கு எந்த வழியால் போகிறோண்டாலும் பாதசாரிகள் கடவையை தாண்டி தான் போகணும். வாங்க நாங்கள் பாதசாரிகள் கடவை தாண்டி உள்ளே போவோம். இது ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற பார்க்கின்றபடியாக ரெண்டு கரையிலையுமே பார்த்தா நீளத்துக்குமே கடைகள் தான் இருக்குது. நீளத்துக்குமே கடைகள், சாப்பாட்டு கடை, எல்லா விதமான கடைகளுமே இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்குது. உள்ளே வந்த உடனேயே இப்படி ஒரு விசிபிலிட்டி போர்ட் ஒன்று இருக்குது. வாங்க என்ன இருக்குன்னு அதில் பார்ப்போம். என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்தா விளங்க நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு என்ன வாசிக்க தெரியாதான்னு சொல்லி கேட்பீங்க. அதால் வழியாக பாருங்கள் என்னென்ன இங்கே செய்யக்கூடாது, இந்த பார்க்குக்குள்ளே செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கணும். இப்படி செஞ்சால் என்ன தண்டனைகள்னு சொல்லியும் போட்டிருக்கணும். அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது துபாய் முனிசிபாலிட்டியால் போட்டிருக்கணும். இந்த பார்க்கின்ற ரெண்டு கரையிலையுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேரிச்சம்பழ மரங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேரிச்சப்பழ மரங்கள் இருக்குது. இனி வரப்போகிறது இந்த பேரிச்சப்பழம் எடுக்கிற காரம். இப்போ அந்த குருத்து வச்சுருக்குது, அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பேரிச்சம்பழ மரத்துக்குள்ளே பாருங்கள் குருத்து வச்சுருக்குது. அப்போ இனி இந்த ரம்லான் நேரம் இங்கே அந்த முனிசிபாலிட்டியாலேயே இங்கே வந்து வர்ற பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நண்பர் ஒரு ஆள் தெரிவிச்சிருந்தார். அப்போ அதோட இங்கே அந்த பேரிச்சம்பழ மரங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இந்த பூ மரங்களை வச்சுருக்கணும். இப்போ வடிவான பூக்கள் பூத்து இருக்குதுங்க. அதில் ஒரு நாவல் கலர் பூ, இதுதான் நிறைய இடத்துல நிற்கிது. இந்த நீளத்துக்குமே நாவல் கலர் பூ தான் தெரியுது. ஒரு நேரம் ஃபுல்லாக நாவல் கலர் பூ தான் வச்சிருக்கணும். வித்தியாசமான வடிவாக இருக்குது, இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து ஒரு இங்கே துபாய் நேரம் 4 மணி இருக்கும், 4 மணி 4:30 இருக்கும். இனி தான் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு இந்த பின்னேற நேரம் ஒரு பொழுதுபோக்கு மையம் தானே இது. அப்போ இங்கே இந்த பொழுதுபோக்குறதுக்காக இங்கே நிறைய பேர் வருவினோம். இது இப்பயே வந்துடணும். நிறைய பேர் ஒரு கரைகள்லையும் இருந்து கொண்டிருக்கணும் பொழுதுபோக்குக்கு. இந்த பார்க்குக்குள்ளே நீங்கள் வந்த உடனே பார்க்கலாம். நீங்கள் கண்ணு கட்டுற அளவு தூரத்துக்கு தெரிகிற அளவு தூரத்தில் ஒரு குப்பை கூட காண இல்லை. அதுக்கு காரணம் நாங்கள் ஒரு 100 மீட்டருக்கும் இடையில் சரியாக ஒரு இந்த குப்பை தொட்டியை வச்சிருக்கணும். அதே நேரம் இங்கே இதுக்குள்ளே இந்த கோல்ட் லிப், இந்த சிகரெட் அதுகள் பாவிக்கிறார்கள், இதில் வைக்கலாம். அப்போ உண்மையிலேயே ஒரு சுகாதாரமான முறையில் இருக்குது, சுத்தமான முறையில் இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு குப்பையை கூட காணக்கூடிய மாதிரி இல்லை. அதே நேரம் இந்த பார்க்கில் முனிசிபாலிட்டியால் வேலை இங்கே 24 ஹவர்ஸும் வேலை செய்கிறதுக்கு மாறி ஆட்கள் நிற்கணும். இப்போ அந்த ஜக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு நிற்கணும் நிறைய பேர் வார வழியில் பார்த்துறான். இந்த இதில் தெரிகிற மாதிரியான பூக்கள்லாம் ரெண்டு புறத்துலேயுமே வச்சிருக்கணும். இங்கால பக்கம் வச்சிருக்கணும், அதே மாதிரி அங்கால பக்கமும் வச்சிருக்கணும், நீளத்துக்குமே வச்சிருக்கணும். இது இந்த காலத்துக்கு காலம் இந்த பூக்களை வந்து மாற்றி கொண்டு இருப்பினமாம். இந்த பூக்களோட இந்த ஆயுள் முடிஞ்ச உடனே இந்த பூக்களை பிடுங்கிட்டு வேறு இன்ன பூக்களை நடுவினோம். வேறு கலரில் அந்த பூக்கள் இருக்கும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வர்ற நேரமும் அது ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதே மாதிரி அப்படியே நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற கதிரை ஒன்றில் இருந்து கொண்டு அங்கே பார்த்தேன். அந்த ஒரு மின் விளக்குக்கு மேலே 2 புறாக்கள் இருந்துச்சு. அது மிக ஒரு அழகாக இருந்துச்சு. அப்போ பார்த்தேன் அதே முருகா என்ற வீடியோவில் எடுத்துருவோம்னு சொல்லி அப்போ எடுத்த ஒரு சொட்டான அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோ அது நல்லா இருக்குது. அந்த ஒரு 2 புறாக்கள் அதில் நிற்கிறது. அதே மாதிரி இங்கே நிறைய புல் வகைகளையும் நட்டிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் உயரமாக வளரக்கூடிய ஒரு புல்லினம் உண்டு. இது கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. இந்த புல்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இதே மாதிரி நிலத்துக்கு கீழே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இந்த நிலத்துக்கு கீழேயும் இந்த புல்லினங்கள் வளர்ந்துச்சு. இப்போ இந்த புல்லை பார்க்குறதுக்கும் ஒரு அந்த பச்சை பசையல்னு சொல்லி ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. அந்த சூழலுக்கு மேலும் அழகாக கூட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த இடம்.
இந்த காட்சிகளை எல்லாம் காணொளியில பார்க்கவே இவ்வளவு அழகாக இருக்குது. இதை நான் நேரா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அத்தோட நாங்க இந்த முதீனா பார்க்கினுடைய இரவு தோற்றப்பொழிவையும் நாங்க காணொளியாக்கலாம் என்று யோசிச்சு, நாங்க வந்த நேரம் பின்னேரம் என்றபடியா நின்று இரவு தோற்றப்பொழிவையும் பார்த்திருந்தோம் நாங்க. இப்ப நீங்க பார்க்கிறது தான் இந்த முதீனா பார்க்கினுடைய இரவு தோற்றப்பொழிவு. இது இரவுல இந்த முதீனா பார்க் இப்படித்தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு இந்த வெளிச்சமா 2 புறங்கள்லையும் நிறைய லைட்டுகள் போட்டிருந்துச்சு இது. அப்போ இரவு நேரங்கள்லையும் அதிகளவான மக்கள் அங்கே தங்கி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு இந்த இயந்திரமயமான வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை என்றது. அந்த நேரத்தில் இப்படியான ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுன்றது உண்மையிலேயே வரம் தான் என்று சொல்லணும். ஏனெண்டா அப்படித்தான் அவ்வளோ ஒரு அழகான இடம். ஆனால் அமைதியான இடமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு நகர்ப்புறத்துக்கு மைய பகுதியில் இருக்கிற இடம்ன்றபடியாக ஒரே வாகன இரைச்சல்களும் மேலான ஃப்ளைட் போகிற சத்தமும் ரெண்டு ஒரு அமைதியான சூழலாக இருக்காது. ஆனால் ஒரு அழகான சூழலாக இருக்குது. அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இரவில் அங்கே இருக்கிற புல்லுகளுக்கும் அங்கே இருக்கிற அந்த பூங்கண்டுகளுக்கும் தண்ணி தெளித்து கொண்டிருக்கணும். உண்மையிலே இந்த தண்ணி தெளிக்கிறதும் ஒரு வகையில் அதுகள் அந்த உயிரினங்கள் வாழ்கிறதுக்குரிய வழியாக இருந்தாலும் சில உயிரினங்களை அந்த இடத்துல இருந்து திறத்துறதுக்குரிய ஒரு வழி. அது ஏன்னு சொல்லி சொல்கிறேன் நான் பிறகு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இந்த தனிநபர் வருமானம் குறைஞ்ச நாடுகள் இலங்கை, அப்போ ஏனைய நாடுகள் இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் அங்கால போன்ற அந்த அந்த அப்படியான நாடுகளில் இருந்து அதிகளவான மக்கள் இந்த துபாய் போன்ற இடங்களில் வேலை தேடியும் அல்லது துபாய் என்ற இடத்துல இருந்து வேறு நாடுகளுக்கு செல்றதை நோக்கமாக கொண்டு வருவினம். அப்போ அப்படி வர்ற ஆக்களை முகவர் மேர் நடுவழியில் கையறுத்து விட்ருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க முகவர் மேர ஒரு போலி முகவர்களை நம்பி அவர்கள் வருவினம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும், எங்கே தங்குறது என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். அப்படியான ஆக்களை தங்க வைக்கிற இடம் இந்த இடம் தான். இந்த முதீனா பார்க் நிறைய பேர் இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பினம். இதே மாதிரி நிறைய பார்க் நிறைய பேர் இருக்கினம். எனவே இந்த முகவர் விஷயத்தில் எல்லாரும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியை தெளிக்கிறேன்னா அந்த இடத்துல படுத்திருக்கிற நேரம் அந்த தண்ணியை போட்டு விட்ருவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நனைஞ்சு போயிருவினோம். அதில் படுத்திருக்கிற ஆக்கள் எல்லாம் நனைஞ்சு போயிருவினோம். அப்போ அதுக்காக தான் அந்த தண்ணியை அப்படி என்று சொல்லியிருந்தேன் நான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க துபாய் டேரான்ற இடத்துல இருக்கின்ற இந்த முதீனா பார்க்குக்கு வந்திருந்தாங்க. இந்த முதீனா பார்க்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லியும், அந்த பூங்காவை என்ன மாதிரி இந்த துபாய் அரசாங்கம் கட்டமைச்சிருக்குன்னு சொல்லியும் அந்த விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு துபாய்க்கு வாராக்களுக்கு அல்லது துபாயில் இருக்கிறார்கள் இங்கே வந்து இந்த இடத்த ஒரு பார்க்குறதுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம்.